ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆல்பாட் தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக சேனல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, வியூவர்ஸ் அதிகமாகிறதுக்கு, வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகிறதுக்கு ஒரு சில டிப்ஸு என்னோடய சீனியர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் அந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே அதிகமாகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாட்ச் ஹவர்ஸ், சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் அதிகமாகிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ஐடியாவாக கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு ஒரே வழி அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா நான் அது கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணி எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்களா, உங்களோட சேனல் சம்மந்தமாக நீங்கள் எந்த சேனலாக இருக்கட்டும், டெக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது காமெடி சேனலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது சமையல் சேனலாக இருக்கட்டும், கிராஃப்ட் சேனலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, ஓகே, வைரல் வீடியோ கண்டென்ட்டு நீங்கள் எடுத்து போடுங்க. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி போட வேண்டாம். அந்த கண்டென்ட்டை பேசிக்காக வச்சு நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்லோடு பண்ணால் அதுக்கு வியூஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த ரிலேட்டடாக லிங்க்கை கொடுங்க, ஹேஷ்டேக் கொடுங்க, டேக்கில் அதே மாதிரி கொடுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பெரும்பாலும் எதுவும் கொடுக்குறதே கிடையாது. அது அவன்டா உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. டேக்ஸும் அதே மாதிரி யாரும் பெருசாக ஒன்றும் கொடுக்குறதே கிடையாது. டேக்கும் டிஸ்கிரிப்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஹேஷ்டேக் மூலிமா தான் நம்ம வீடியோவே ட்ரெண்டிங் ஆகும். அதனால் என்ன பயன்னு ஒரு சில பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ சம்மந்தமாக இப்போது ஒரு 10 இப்போ 20 டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு டெக் சேனல் போடுறீங்க, ஒரு மொபைல் பற்றி போடுறீங்கன்னா அந்த மொபைல்லையே திருப்பி ஒரு 10 டைட்டிலாக நீங்கள் போட்டிங்களா, மக்கள் எந்த வேர்டு சர்ச் பண்ணாலும் அவங்க வீடியோ அங்கே போய் நிற்கும். அதுக்காக தான். அதே போல் தான் ஹேஷ்டேக்கும் ஒரு 4-5 ஹேஷ்டேக் கொடுங்க. அது மக்கள் எந்த ஒரு வேர்டு சர்ச் பண்ணாலும் உங்கள் வீடியோ போய் அங்கே நிற்கும். அதுக்காக தான் அந்த ஹேஷ்டேக்கும் இந்த டேக்கும் கொடுக்கறதுக்கு காரணமே மெயினாக பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பாருங்கள், இதை தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணுங்கள், வியூஸ் அதிகமாகும்ன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% உண்மை அதுதான். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாட்ச் டைமர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போடுங்க. அதாவது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போடாமல் ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் இப்படி போட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணி முக்கியமான பாயிண்ட்டை பார்த்தா கூட ஒரு 2-3 நிமிஷம் ஒரு வீடியோக்கு வர்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது இப்போ 1 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தாங்கன்னா அது செகண்ட் கணக்கில் தான் நம்ம டைமிங்கே ஏறும். ஸோ இப்போது ஒரு 2 நிமிஷம் வீடியோ போடுறீங்க, ஸ்கிப் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு 30 செகண்ட் டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் நமக்கு டைமிங் ஏறும். இதே ஒரு 10 நிமிஷத்து வீடியோவோ 8 நிமிஷத்து வீடியோவோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் எப்படியும் ஒரு 2 or 3 மினிட்ஸ் கம்பல்சரி எங்களுக்கு ஓடிடும். முக்கியமான பாயிண்ட்டை பார்த்து என்னவோ. ஸோ இது மாதிரி உங்களோட வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய டிப்ஸ் என்னோடய சீனியர் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நான் ஒரு வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இது மாதிரி டிப்ஸை நம்ம இனி வரும் வீடியோஸில் சொல்லிகிட்டே இருப்பேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.